வீட்டை ஒன்றாக அமைப்பதிலிருந்து தொடங்குவோம். பாகங்களை ஒன்றாக இணைக்கிறோம். அப்படியே பின்னர் அதை அடித்து வைக்கவும். ஐயோ, அது மிகவும் வலிக்கிறது. என் விரல். ஓ, கவலைப்படாதே லுபுபு. சோபி நிச்சயமாக நன்றாக இருக்கிறார். நீ ஒரு சுத்திகையை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாதா சோபி? எனக்கு ஒரு திருப்பி பொறி இருக்குது. இந்த கருவி வேகமாகவும் நம்பகமாகவும் உள்ளது. ஒரு வீடு கட்டுவோம் எவ்வளவு விரைவாக இல்லையா? முடிஞ்சது. ஒரு கூரை சேர்ப்போம். இப்போது நான் ஒரு வீடு கட்டிவிட்டேன். சோபி, நீ என்ன செய்தாய்? நான் சுத்தியை கையாள முடியாது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு சுவைக்காய் தேவை. அதை கொஞ்ச நேரம் சுவைக்கலாம். இப்போது இந்த சுவைக்காயை பயன்படுத்தி அனைத்து துண்டுகளையும் ஒட்டுவோம். இது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு கிடைத்து விட்டது. அப்படியே இப்போது கூரை. வாவ். என்ன என்ன நடக்கிறது? நான் நீல வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து நிறுத்து. நாம் சவுத்தன் ஃபீச்சர்ஸ் as range the sask videos of Friday. இது என் நீல வண்ணம் கொண்ட நீர் துப்பாக்கி. நான் என் வீட்டை நீலமாக பூச போகிறேன். இது எளிது. தொடங்குவோம். பூசு பூசு பூசு. ஏ லுபுபு, கவனமாக இரு. நாமும் வீட்டின் உள்ளே வண்ணம் பூச வேண்டும். அப்படியா? டானி வீட்டை வேகமாக பூசினார். இப்போது சோபியின் முறை. அவள் என்ன செய்தாள்? வாவ், அவள் நீர்பீச்சி மூலம் நேராக இளஞ்சிவப்பு வண்ணத்தை ஊற்றுகிறாள். அருமை. இது எல்லாவற்றையும் சமமாக வர்ணம் செய்கிறது. வாவ், அதை பாருங்கள். மிகவும் வேகமாகவும் எளிதாகவும். ஓ, அடி லுபுபுவின் ஓவியம். டானி என்ன பண்ணார்? ஓ, ஒரு வருஷத்து லுபுபுவின் ஓவியத்தை இணைக்க முடிவு பண்ணார். ஆமா, நான் உனக்காக ஒரு குளிர்ச்சியான வீட்டை கட்டி முடிச்சு விட்டேன் லுபுபு. ஓ லுபுபு, உனக்காக நான் கட்டிய சிறந்த வீடு இதுதான். என் வீட்டுக்கு முன்புறம் ஒரு தோட்டம் உருவாக்குவோம். அதில் ஒரு செயற்கை புல்வெளி மற்றும் இரு பக்கங்களிலும் ஒரு வேலி இருக்கும். அருமை. லுபுபு, இங்கே என்ன வைக்க விரும்புகிறாய்? ஓ, அதுதான். அதுதான். எனக்கு ஒரு சிறந்த விளக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் ஒரு கைநாற்காலியை உள்ளே வைக்கிறேன். இப்போது இது ஒரு மண்டபம் போல தெரிகிறது. உள்ள வாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். டானி, நீ என்ன யோசிச்ச? சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் வீட்டின் பக்கத்துல ஒரு கேரேஜ் வைக்கலாம் மற்றும் இங்கே கருவிகளை தொங்க விடலாம், போஸ்டர்களை வைக்கலாம் மற்றும் டயர்களை வைக்கலாம். கார் இல்லாம ஒரு கேரேஜ் என்ன? உள்ளே வாருங்கள். என் லுபுபுக்கு தனது சொந்த கார் உள்ளது. அது ஒரு குளிர்ச்சியானது. உன்னிடம் என்ன இருக்குது? நான் ஸ்பாஞ்சுகளை தேவைப்படுகிறேன். அவற்றை இணைப்போம். இப்போது சில பிரகாசமான துணிகளை சேர்ப்போம். நமக்கு ஒரு சோஃபா உள்ளது மற்றும் சில தலையணைகள். இப்போது ஒரு இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். சோஃபாவின் அருகில் ஒரு சிறிய செடியுடன் ஒரு காபி மேசையை வைப்போம். இப்போது அலமாரி, ஒரு டிவி, மேலும் சில செடிகள். நமக்கு ஒரு வசதியான வாழும் அறை உள்ளது. ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்களை சேர்ப்போம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எல்லா இடங்களிலும் வைப்போம். As bubbles, Cinderbell Bray, first days, vertebrate chilies to your berries. இங்கே ஒரு கடிகாரம் வைப்பேன். என் லுபுபு பார்ட்டிகளை விரும்புவதால் ஒரு டிஸ்கோ பந்தை தொங்க விடுவோம். என்ன? அதைவிட நன்றாக செய்வேன். நான் ஒரு கம்பளத்தை போடுவேன். I'm Andre Lubitsch and Spiegel Railways program. அங்கே ஒரு சோபா, தலையணைகள் என்று என் லுபுபுவின் ஒரு சிற்பம் இருக்கும். நாங்க போஸ்டர்களை தொங்க விடுவோம். இங்க ஒரு ஸ்ரீபுதர், ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை. மேசையில் கோலா இருக்கும். இப்போது அலமாரிகள். இங்கே அனைத்து அலங்காரங்களுடனும் ஒரு ரேக். டிஸ்கோ பந்துகளை மறக்காதீர்கள்.
நம்மால் குல் பார்ட்டிகள் நடத்த முடியும். வாவ், ஆம். இரண்டாவது மாடியில என்ன செய்யலாம்? அந்த சத்தங்கள் என்ன? ஓ ஷில்லா, அது என் லுபுபு அழுகிறது. ஓ அது பசிக்கிறது. ஓ சரி, இங்கே ஒரு சமையலறை அமைக்கலாம். முதலில் இந்த டைலை எடுத்து அதை வண்ணம் பூச வேண்டும். அதனால நமக்கு அழகான தரை இருக்கும். சதுரங்க பலகையை போல இருக்குதா? சரியா, அருமை. இப்போ கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு எடுப்போம். நாங்க ஒரு செவ்வகத்தை வெட்டுறோம். பிறகு மஞ்சள் கார்ட்போர்டிலிருந்து இப்போது 2 செவ்வகங்களை ஒன்றாக ஒட்ட வேண்டும். நாங்கள் முழு அமைப்பையும் சேர்க்கிறோம். இங்கே எனக்கு ஒரு பார் மேசையும் நாற்காலிகளும் உள்ளன. மேசையில் நாம் உணவும் குவளைகளும் வைக்கிறோம். இப்போது இந்த அழகான செடியின் அருகில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைப்போம் மற்றும் நிச்சயமாக அனைத்து சமையலறை பொருட்களையும். காலியான அலமாரிகளை உணவால் நிரப்பி அடுப்பில் பாத்திரங்களை வைப்போம். இங்கே இருக்கின்றன. லுபுபு, வா பாரு. சோஃபி, ஆனால் நீர் படிக்கட்டுகளை செய்யவில்லை என்றால் லுபுபு 2வது மாடிக்கு எப்படி செல்வார்? அதை விரைவாக சரி செய்ய வேண்டும். ஆஹா, வாவ், என்ன அழகான படிக்கட்டு. நான் முயற்சித்தேன். சமையலறை எப்படி இருக்கிறது? வாங்க சாப்பிடுங்கள். நீங்கள் கேக்குகளை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாவ். நீ என்ன செய்கிற டேனி? நான் ஒரு நல்ல மெக்டொனால்ட்ஸ் பாணி சமையலறையையும் செய்தேன். என் லுபுபு எப்போதும் தனது பிடித்த பர்கர்களை சாப்பிடலாம். உங்களுக்கு பசிக்கிறதா? வாங்க, நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். Penny, on Lububu allowing intensive mentoring, Lister Punter decorates அற்புதமாயிருக்கேன். ஓப்ஸ், நீ அதிகமாக கோலா குடித்து விட்டாயா? அது வேடிக்கையாக இருந்தது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க காத்திருக்கிறேன். இப்போது நான் ஒரு படுக்கை அறை செய்ய போகிறேன். நாங்கள் ஸ்பாஞ்சுகளை எடுத்து துணியால் மூட போகிறோம். பின்னர் காரின் பகுதிகளை கார்ட்போர்டில் இருந்து வெட்ட போகிறோம். அவற்றை சிவப்பாக வண்ணம் பூசப் போகிறோம். இது உண்மையான லைட்னிங் மெக்வீனாக இருக்க போகிறது. இது இதுவரைக்கு நன்றாகவே இருக்கிறது. இப்போது நாங்கள் படுக்கையை கார்ட்போர்டில் ஒட்டப் போகிறோம். இது ஒரு உண்மையான கார் படுக்கையாக இருக்கும். அருமை. சோஃபி, உனக்கு என்ன தோன்றுகிறது? என் புதிய ஸ்டைல் படுக்கையறை உனக்கு பிடிச்சதா? இது மோசமா இல்ல, பட் நான் இதை மேம்படுத்த போறேன். இதை எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். நாங்க அந்த குச்சிகளை மற்றும் ஒட்டுகளை எடுக்கிறோம். குச்சிகளை ஒண்ணா ஒட்டுகிறோம். இப்ப ஒரு துணியால் மூடி மலர்களின் வடிவத்துல அலங்காரங்களை ஒட்டுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், இது கற்பனை கதைகளில் போலவே அற்புதமாக இருக்கும். என் லுபுபு ஒரு இளவரசி ஆக இருக்கிறாள் மற்றும் எல்லாமே ஏற்கனவே மிகவும் சிறப்பாக தெரிகிறது. வாவ், சோபி, நீ அருமையான வேலை செய்தாய். நான் என் லுபுபுவுக்காக ஒரு கணினி மேசையை உருவாக்கியுள்ளேன். அவன் இங்கே கணினி விளையாட்டுகள் விளையாடவோ அல்லது நண்பர்களுடன் பேசவோ முடியும். இப்போது என் லுபுபு தூங்க நேரம். நீ எங்கே இருக்கிறாய் என் செல்லமே? அவர் உடனே தூங்கிவிட்டார். அதனால் அவர் அதை ரசித்தார். என் லுபுபு மகிழ்ச்சி அடைவாள். செல்லமே, நான் உனக்காக என்ன செய்தேன் பாரு. உன் கனவு அறை ஒரு படுக்கை அறை. நான் இதை உனக்காக செய்தேன். இனிய கனவுகள் செல்லமே. டேனி, அவர்களை தூங்க விடுவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. போய் அசாத்தியமாகவே மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் இந்த நிற உணவுகளை மட்டுமே சாப்பிட முடியும். உங்களுக்கான நலன்கள் இங்கே உள்ளன. இதை விரைவில் முயற்சிக்கலாம். எம்மாவுக்கு அத்துப்படி என்ற தேநீர் நிறம் ஹப்பாபப்பா கூட உள்ளது. மாறி கெட்டு வாழ்ந்த காற்றினால் குடையப்பட்ட சீஸ் வைத்துள்ளார். பாருங்கள், அது அருவருப்பாக உள்ளது. ஆனால் எனது பாகத்தில் ஓரியோ ஐஸ்கிரீம் உள்ளது. அருமை. உதவி தேவைப்பட்டால் நான் சென்றேன். ஓரியோ குட்டீஸ்கள் உள்ளேவும் தான். அது நன்றாக இருக்கும். ருசிகரமா உள்ளது. நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். அதுவும் ஒரு முழு வாளி.
ஓ இல்ல மைக், அதிகமாக குளிர்ந்த ஐஸ்கிரீமை கையில் எடுத்துக்கொண்டு உறைந்து விட்டார். அவர் சீக்கிரம் ஊர் பெற வேண்டும். பெண்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஓ, ஹேர் ட்ரையர்கள். ஆமாம், இது ஒரு சிறந்த யோசனை. ஓ, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். நன்றி பெண் நண்பர்களே. சரி மேரி, இப்போ நீ கலக்கி வைய. நிச்சயமாக நான் தானே இங்க இருக்கிறேன். ஒரு கியாடு மாவு தீரி பாலாடை நாட்டம் அடிக்குது. அது என்ன அசிங்கமான சுவை. எனக்கு அது பிடிக்கல. நான் அதை சாப்பிட மாட்டேன். ஓ நண்பர்களே, பார், நீங்க அதை சாப்பிடுங்களா? அதை சாப்பிட வேண்டும். இது ஒரு சவால். அஃப், சரி, என்னை அதை சாப்பிடவும் சொல்லாதே. இல்ல, அதுக்கு சுவையே இல்லை. ஓ, அவளை பாரு. இனி ஒன்று நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். வகை ஹான்சி சாப்பிடுகிறேன். அது மாதிரி இருக்கிறேன். Aber ist ready, Frag. சைத்யாந்தராவின் நம்பிக்கை. ஓ, நீ ஜொம்மல் செல்லமா இருக்கின்றாய். நான் முடித்து விட்டேன் நண்பர்களே. உண்மையா? சரி, நான் என்னுடைய மிட்டாய் கடித்தலை முற்றிலும் சாப்பிட முடிகிறது. அது மிகவும் ருசியானது. அதை நான் முயற்சித்து பார்க்க விரும்புகிறேன். இதெல்லாம் சுவையாதானே. நான் அப்படி ஒரு மிகப்பெரிய பபிள் ஊத போறேன். இது உங்க எல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்தும். ஏமா, நாங்க ஏற்கனவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். இது இப்பதான் அவசியம் இல்லாம இருக்கலாம். இல்ல, இது கமமை மொத்தமா சூழ்ந்துச்சுது. ஏமா, நீ அடுத்த கமமையும் சாப்பிட்டியா? சரி, இனி இவ்வளவு பெரிய பபிள்களை ஊதாத. இவனிச்சுடுங்க. நான் அப்படி நினைக்கல. ஏன் உங்களுடைய காதுகளில் என்ன ஆயிடுச்சு நண்பர்களே? ஆஹா, அவை வண்ணமயமாகி விட்டன. ஓ, என்ன ஆச்சரியம். நான் இதை நம்ப முடியவில்லை. அதுவும் மிக்கி மவுஸ் வரை. ஒரு டீன் மறையிடம் என்ன இருக்கு? வாவ், அவை வாழைப்பழங்கள். ஆனால் எம்மாவுக்கு உலோகம விருப்பமான பிள்ளை பீட்சாவும் மைக்கின் ப்ளூ நூடுல்ஸ்களும் உள்ளன. மைக், தீவிரமா இருங்கள். என் சேனலா நூடுல்ஸ்கள் ஏன் ரொம்ப காரமா இருக்கும். நான் ஒரு தொடங்குகிறேன். சரி, சிறிது விரைவாக செய். எனக்கு வாழைப்பழங்கள் பிடிக்கும். மிகவும் ருசியா இருக்கிறார்கள். தோலை அகற்றுகிறேன். ஹே, மன்னிக்கவும், ஆனால் தோள்களை எரியும் போது நான் பார்க்கவில்லை. உன்னை பாருங்கள். எம்மா, உன் மாற்று. சரி, மகிழ்ச்சியுடன். என்னிடம் இளஞ்சிவப்பு பீட்சா இருக்கிறது. இது மிகவும் வினோதமானதாக இருக்கும், ஏனெனில் இது சாதாரணமானதாக இல்லாமல் இனிப்பானதாக உள்ளது. இது மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை முழுமையாக சாப்பிட வேண்டும். என்ன, நான் உன்னோட ஒரு பீட்சா பகிர்ந்து கொள்ள வேண்டுமா? சரி, எனக்கு அது சிக்கலான விஷயம் இல்லை. அவங்க எல்லோரும் உமிழ்நீர் சழல்கின்றனர். அது அருவருப்பானது. ஓ, செல்லுங்கள். நான் அதை மட்டும்தான் சாப்பிட போகிறேன். கடைசி துண்டுதான் பாக்கி. ஆஹா, அருமை. மைக், இப்போது உன் முறை. யூஹூ, நான் ஏற்கனவே சுபாகுச்சிகளை தயாரித்து விட்டேன். உணவுக்கு தயாராக இருக்கின்றேன். எனக்கு பிடிக்கவே இல்லை சார். நான் எல்லாத்தையும் சாப்பிட விரும்புறேன். சரியாய் கூழ் ஒரே நேரத்தில். வாவ், ஓஹோ, ஓ, தாண்டிய சாயுகிறது. என்ன ஒரு கேலையா இருக்கும் கனவு. வனி, எனக்கு உதவ விரும்புகிறாயா? கண்டிப்பா மைக். இப்பயாவது உன்மேல் தண்ணீர் ஊற்றுவையாம். அது மிகவும் நன்றாகவே உள்ளது. உங்களுக்கு நன்றி பெண்களே. உங்களுடைய அணைப்பினால் நான் நன்றாக இருக்கிறேன். கடைசி மைக், உன் உதடுகள் நீளமாகி இடப்பெற முடியும். இது கூட உங்களுக்கு பொருந்துகிறது. அடுத்த செய்தி. அப்போ சரி, கேவ். புதிய சுவைகளின் நேரம். வா, அது ஆனதாக பெற்று இருக்கிறோம். எம்மா, பிங்க் பிரிங்கிள்ஸ் டாட் வாவ் மைக் புழு சோடா வைத்திருக்கிறார். இது சுவையாக இருக்க வேண்டும். ஆனால் மரியிடம் மஞ்சள் ஸ்கிட்டில்ஸ் முழு பாத்திரமாக இருக்கிறது. உங்கள் அனைத்து இனிப்புகளும் நெய்த்து கொண்ட சுவையாக இருக்கின்றன. மரியுடன் தொடங்கலாம். வாவ், பார்க்கலாம். ஓ, பிங்க் சிப்ஸ். ஓ மை காட், அவை ரொம்பவும் சுவையா உள்ள. அத பாருங்க. நான் ஒரு சிறிய புள்ளி. இப்போது நான் ஒரு வுல்வேரின். இது ரொம்பவும் சுவையா உள்ளது. ஒரு சிப்ஸ் தான் இருக்கு. நான் எடுத்துக்கொள்கிறேன். இது வாய் செய்யவில்லை. ஓ இல்லை, என் கைச்சாரில் சிக்கி கொண்டது. நண்பர்களே, என் கையை வெளியே எடுக்க முடியவில்லை. மைக், உதவுங்கள். உதவுகிறேன். அது வேலை செய்தது. நன்றி. மைக், புறப்படு. உன் புத்தி தெரிகட்டும். இப்போது உன் முறைதான். ஆம், நீ சரிதான். மேரி, எனக்கு மதுகரிதான் தேவை. இது மிகவும் புளிப்பு, ஆனால் எனக்கு பிடிக்கும். நான் கடைசி சொட்டையும் குடிப்பேன்.
சிறைக்காய்களா மாறி பினியா எனக்கு முழு சிக்கல் பட்டை இருக்கிறது, மேலும் மஞ்சளும். இது என் கனவு. நான் மஞ்சளை விரும்புகிறேன் மற்றும் சிக்கல்களையும் விரும்புகிறேன். மிகவும் ருசியானது. அருமை. இது எம்மாவின் இளஞ்சிவப்பு லாலிபாப். அருமை. மைக் புலு டிக்டாக் வச்சிருக்கிறார். கோல். ஆனால் மரியிடம் மஞ்சள் ஃபாண்டா இருக்கிறது. இது மிகவும் ருசியாக இருக்க வேண்டும். மரியிடமிருந்து தொடங்குவோம். ஹே, ஏன் அது வருவதில்லை? ஓ, அது சோடா அல்ல, அது ஜெல்லி. மிகவும் குளிர். வாருங்கள் நண்பர்களே, இது சாம்ஃப்ராக இருக்கிறது. நான் இதை எல்லாத்தையும் என் வாயில் வைக்க விரும்புகிறேன். ருசி ருசி ருசி. ஆமாம். நான் முடிச்சு விட்டேன். கிறிஸ்துவர் யார்? ஓ அம்மா, வாருங்க. யுரே, என்னிடம் இதய வடிவில் ஒரு அழகான லாலிபாப் உள்ளது. இது நிச்சயமாக சிறப்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது என்றாலும் நடக்கும். சரி, ஆனால் நான் எனது டிக்டாக் முயற்சிக்க விரும்புகிறேன். இது மிகுந்த குளிர். இருக்கிறது. எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஆம், நான் இன்னும் நிறைய சாப்பிட்டு எம்மாவை பணிக்காரல் செய்ய போகிறேன். என்ன? என் நாக்கு லாலிபாப் மீது துண்டிக் கொண்டது. நான் என்ன செய்தேன்? நான் செய்தது பார்க்கவில்லை. நான் இங்கு விஸ்துறேன். அட இல்லை, என் நாக்கு அசிங்க நாக்கு மிகவும் வலிக்கிறது. இது எல்லாம் உன் காரணம் மைக். என்னாச்சு என் இனிய லாலிபாப்? அதை இனிமேலும் சாப்பிட மாட்டேன். அது மிகவும் கெழு. ஹே அம்மா, உன் தோல் இப்போது இளஞ்சிவப்பு ஆகியிருக்கிறது. என் கடவுளே, அந்த மனிதர் நிறமாயிருக்கிறார். இப்போ நீ ரொம்பவே நகைச்சுவையாக இருக்கிறாய். சற்றே அதிக பன்முக நிற இனிப்புகளை முயற்சிக்கலாம். இந்த முறை உங்களுக்கு எதை தயாரித்துள்ளோம்? வாவ், எம்மாவிடம் ரோஜா நிற பாக்கி குச்சிகள் இருக்கின்றன. அவை அதிமிஞ்சிய சுவை நிறைந்தவை. ஏன் மைக் ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி வச்சிருக்கிறாராம். இது மிகவும் குளுகுளுப்பாக இருக்கிறது. மாரிக்கு என்ன? ஓ, எலுமிச்சை. என்ன ஒரு கனவு காட்சி. முதல்ல எம்மாவை தொடங்கி பார்ப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருப்பேன். நான் சுவையை எல்லாம் பாராட்டுகிறேன். இந்த பிங்க் பாக்கி ஸ்டிக்ஸ் அவ்வளவு ருசியாக இருக்கிறது. அவை மிகவும் நல்லது. எப்படி உள்ளது? சிரிக்க வைக்குமல்ல, அவன் ரொம்ப நல்லவ. ஓ ஆம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதம். ஓ, அவற்றை செய்ய ஃபர்டிக், மைக் அல்லது மேரியா, நான் அதை செய்தே ஆக வேண்டும் என நினைக்கிறேன். ஓ, அதை செய்ய நான் விரும்பவில்லை. அது மிக சுவையான புளித்த எலுமிச்சை. என்னை ஆதரவளிக்க மைக்குக்கு நன்றி. வெறுக்கத்தக்கது. என முலிமோ அமிலத்தால் நிரம்பியுள்ளது. ஓ அச்சு, நீங்க செக் பண்ணலாம். நான் எல்லாமும் சாப்பிட்டேனே. ஆச்சரியமாய். நீ உண்மையிலே செஞ்சிட்டியா? அருமை, பாராட்டுக்கள். நான் இங்கே ஒரு பெரிய மாம்பழ ஜல்லிக்கரடியை வச்சிருக்கேன். அதை பாப்போம். ஆச்சரியம், இது அருமையானது. இதை முழுவதுமாக சாப்பிட விரும்புகிறேன். நீ இல்ல, என்ன பார்த்து கூடாது. நானே இதை முழுவதும் சாப்பிட போறேன். ஏய், நீ என்ன கேக்குறியா? இல்ல, அவங்க ஜொம்பிகள் மாதிரி இதுக்கு இழுத்து கொண்டு வருகிறாங்க. புரியுதா? அது காயம்படுத்துச்சு. நான் எவ்ரிதிங் உண்கிறேன். அது குளிர். வா, என் கையை கவனித்து பாருங்கள். அவைகள் நிறமுற்றுள்ளன. அது நிரந்தரமா? இல்லை. யாருக்கும் இந்த நேரம் இப்போதும் வெறும் பிடிக்கலைக்கா அப்படி நான் நண்பர்களா, நீங்கள் உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு திரும்ப போகிறீர்கள். சவால் முடிந்து விட்டது. இனிமேல் நீங்கள் கேட்காமல் இனிப்புகளை சாப்பிடுவீர்களா? இல்ல, NKHVN, அதுவே மிகச் சிறப்பு. முதலில் சில பழுதுகளை சரி செய்ய தேவையான அனைத்தையும் பெறுவோம். சும்மா பாருங்க அதை. அது அருமை. சரி, இதோ என் பாக்ஸ். ஓஹோ, எலி, நாம இத போக்கணும். நீ ஏன் கத்துற? இழு. அழகான சிறிய எலி அல்லது என்னையா? சீக்கிரம் நண்பா. சரி, துளையிடல் தொடங்குவோம். நன்று.
நான் இல்லை. இதுதான் தேவையில்லை. மைக், கொஞ்சம் கவனமா இருக்க முடியுமா? எனக்கு இப்போ அதுவே தேவை. உனக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறேன். சுவையான கம்மி ஐஸ். சரி, நல்லா இரு. சரியா? நான் நிலுவையில இருந்து விலக முடியும். நீல வழி நிரப்பி பாய்கள். நான் வீட்டை முதலில் நீளமாக போட்டு விடுவேன். இப்போது சில பச்சை ஸ்ப்ரே எடுத்துக்கொள்வோம். என் வீட்டில் அழகான வரைபடங்களை வரைய விரும்புகிறேன். எனக்கு இது பிடித்துள்ளது. ஆம், அதை நானே வரைந்தேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். என்னிடம் பிளாஸ்டிக் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை டிஐஏ என் கூரை அலங்கரிக்கிறேன். அதை செய்வோம். வாவ், இது மிகவும் பல்வர்ணமாக இருக்கிறது. மேலும் கூரவிருகில் கொடி இருக்கிறதா? என் வீடு சிறந்தது. ஜேன், உனக்கு என்ன ஆகிறது? நான் சுமாராக இருக்கிறேன். இந்த ஸ்டிக்கர்களை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நான் அவற்றை வீட்டிற்கு ஒட்டுவேன். அது பச்சை மஞ்சளாக மாறும். அருமை. சூரியனை போல வெளிச்சமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முறை முடியது. இப்போது கூரையை அலங்கரிக்கிறேன். வாவ், இந்த பலூன்களை ஊதிவிட்டு பெரிதாக்கலாம். இந்த முக்கியமான உருவங்களை பாருங்கள். வாங்க ஆரம்பிப்போம். எல்லாம் தயாராக இருக்கு. கண்ணா பாரு. ஐயோ, இப்ப என் மகன் கூரையில இருக்கணும். நன்னா மாறுங்க. பை. ஹாய் பிபி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? நான் இப்போது என் வீட்டை அலங்கரிக்க தொடங்க வேண்டும். என் இதழ் நிற கனவாசையை கூரையுடன் இணைக்கிறேன். காத்திருங்கள், இது வேலை செய்யவில்லை. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் மூட்டிக்கொள்கிறேன். அது வலிக்கிறது. சரி, யாரேனும் அதை செய்ய வேண்டும். ஒரு தொழிலாளியை அழைக்கிறேன். நீங்க எங்களுக்கு உதவ வேண்டியது அவசியம். ஓ, இங்கே இங்கே பணியாளர் வருகிறார். காலை வணக்கம். அந்த சோபா முறுக்கப்பட்டது. செடிப்பாளிக்கு நல்லது. அனைத்தும் நிலுவை. சிறப்பாக இருக்கிறீர்கள். மேலிடத்தில் சில அலங்காரம். மூடியின் மீது பிங் பலூன்கள். நான் அதை கிரியமாக செய்திருப்பேன். உதவிக்கு நன்றி. சரிதான், உங்களுக்கு பணம் தேவை. சரி, இது உங்களுக்காக. அதிகமல்ல. பை பை, எவ்வளவு அழகு. எனக்கு எலுமிச்சைகள் மிகவும் பிடிக்கும். என் வீட்டின் வெளியே ஒரு எலுமிச்சை மரம் வளர வேண்டும். இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி அது வளர காத்திருப்போம். வாவ், அது வேகமாக நடந்தது. மேலும் சூடான நாட்களில் நிழல் அளிக்கிறது. இனி தேவை அழகான தொப்பியும் சுவையான எலுமிச்சை கூல் ட்ரிங்கும். அது நான் விடுமுறையில் இருப்பதை போல. ஜே, நீ என்ன செய்கிறாய்? லெமிங்ஸ், அதை முயற்சிப்பா. அவ்வளவு புளிப்பாக இருக்கிறது. அதை நான் விரும்பவில்லை. ஏன் என் எலுமிச்சை பழங்களை நீ சாப்பிட முடியாது? அரிசி எனக்கு தேவையில்லை. எனக்கு பல பாஸ்கெட் பால் இருக்கின்றன. ஓ, வாங்க வருங்கள். நீங்க என்ன ஞாபகம் வைத்திருக்கீங்க? நான் ஒரு உண்மையான கூடைப்பந்தாட்ட அரங்கத்தை உருவாக்க போகிறேன். எனக்கு ஒரு வளையமும் பூகமும் வேண்டும். காத்திருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கிளுகிளுப்பு காட்டவிருக்கிறேன். சரி, நான் முதலில் ஒருவேளை சூடு பயிற்சி செய்ய வேண்டும். சூப்பரா இருக்கே, இல்லையா? வாவ், ஹே மைக், நீதான் செய்தாய் என்று எனக்கு தெரியும். வளையத்திற்குள்ள செல்ல எப்படி என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இதோ கற்கவும். சிறு பையனே, பிடிச்சேன். சரி, இப்போ இந்த சின்னஞ்சிறு விளையாட்டுகளை முடித்து விட்டேன். உழைக்க வேண்டும். பின்னாமையில் அற்புதம். மேலே ஒரு கற்பூரணை.
சூரியகாந்திகள் இயக்கத்தில் இதுவே நல்ல வாசனை. உட்காரி, எனக்கு தும்மணைக்கிறது. ஒரு அஞ்சல் வாசல். இந்த ஸ்னீக்கர்களை பாருங்கள். இது என் கனவு வீடு. என்னுடைய அப்புற கதவில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றனர்? நன்றி. வழக்கம் போல் பிபி என்ன செய்கிறாள்? கேட்கும்போது நன்றி. அட, அவள் ஒரு தபால் பெட்டியை அமைத்தாளா? வசமாக எனக்கு தோன்றியது. நான் தபால் பெட்டியை பூமாட்டுகளால் அலங்கரிக்கிறேன். பூவை பெயிண்டில் மூழ்க வைத்தால் நமக்கு இவன் செய்துவிடும். அதை என் அஞ்சல் பெட்டியில் வை. இது மிகவும் இனிமையாக உள்ளது. பெண்கள் தங்களுக்கென அஞ்சல் பெட்டிகளை செய்து கொண்டனர். நானும் என்னுடையதை அலங்கரிக்கப் போகிறேன். அதற்குள் ஒரு சிறப்பு ஆச்சரியம் இருக்கும். ஓ, ஏ பாஸ், சாம்போ, நான் உங்களுக்கு எலுமிச்சம் கொண்டு விட்டேன். உங்க இது தபால் உங்களுக்கானது. பெட்டி அழகா இருக்குது. அது அழகாக இருக்குது. இது என்னை பற்றியது அல்ல. என்ன? ஓ, நான் உன்னை மிஸ் பண்ணினேன். இது ஒரு கடிதம். ஓ, என் கையை குட்டி, உனக்கு நகைச்சுவைன்னு தோணுதா? உன் மனதை மாற்று பெண்ணே. ஓ, நன்றி. சரி, குளிர். ஓ, மன்னிக்கவும். நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். உங்களை பார்க்க நல்லா இருந்தது சையா. நன்றி. ஒரு வாரத்துல உங்களை சந்திக்கிறேன். நான் அங்கிருந்த அறையை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். இது மிகவும் பச்சையாய் தெரிகிறது. தொடங்க முதலில் நமக்கு ஒரு கம்பளம் வேண்டும். ஓ, டார்ட்ஸ். அது பாருங்கள். என் துப்பாக்கிகளை என் சுவரில் வைக்கிறேன். இதோ இங்கே இந்த சாம்பியனை பாருங்கள். ஓ, போதும். இதை சரி செய்ய வேண்டும். ஓ, சரி. நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு மேசையை வைப்போம். மேலும் என் மழலை நண்பர்கள் வீடு மைண்ட் பாக்ஸிங் இருக்கிறது. நான் தினமும் குத்துச்சண்டை பயிற்சி செய்கிறேன். மேலும் பொதுவாக எனக்கு விளையாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். ஆஹா, பீங். பாங்க நண்பா. உங்கள் புதிய அறையை பார்க்க போடுங்க. ரொம்ப சரி, நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன். இந்த அறை நிறைவாக இருக்கிறது. எனது அறையிலும் சில புதுப்பித்தல்களை செய்ய வேண்டும். அறை மிகவும் மிருதுவாக இருக்கிறது. அது கொஞ்சம் உதடுகள் நடுங்குதலாக இருக்கிறதா? அதை பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஓகே மற்றும் வண்ணம் தூசும் வேண்டும். இந்த ஜிட் புடவைகளை காணுங்கள். அது என் அறையில் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது கான்னி ஞான் விளக்குகள். எல்லா விஷயங்களும் இளஞ்சிவப்பு நிறமாக இருக்க வேண்டும். இங்கே சேர்கள் இருக்கும். என் அழகான காலணிகளை அங்கு வைக்கிறேன். அற்புதம். இன்னும் பார், இங்கே எனக்கு பைகள் மற்றும் ஆபரணங்களும் உள்ளன. என் அழகான வரிகளும் படங்களும். ஒரு யோசனை. எனக்கு ஒரு அலங்கார மேசை வேணும். ஹலோ, நான் என்னை நேசிக்கிறேன். இங்கே சில பொருட்களை வைக்கலாம். நான் அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறேன். மேலும் நன்றாக மணந்தால் எனக்கு பிடிக்கும். இப்போது எனது செல்லப்பிராணிக்கு ஏதாவது வேண்டும். இது உனக்காக, எனது அழகான பூனை ஜெஸ். என் பிரியமானவளே, இதோ அவளுக்கான ஒரு பொம்மை. இது ஒரு அழகான இளஞ்சிவப்பு வளை. நான் எனது அறையை அலங்கரிக்கவும் வேண்டும். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்திருக்கிறேன். நான் தரையில் கடற்கரை மணலை ஊற்றுவேன். நானோட கடலின் மீது இருக்கிறேன் என்று உணர வேண்டும். இந்த அழகான வாத்தை பொதிவது. எனக்கு வாத்துக்கள் மிகவும் பிடிக்கும். எனில் எப்படி இதில் குறை சொல்ல முடியும்? இப்போது சுவரில் ஒரு பூவிழாவை வரைது. இதற்கு தூரிகையில் நிறங்களை கொஞ்சம் பிழிந்து எடுப்பது. அதுவே
அது மட்டும் மிச்சம் விக்கலுக்கு இணையாக சுவர் மீது ஒரு வளைவு வரைய வேண்டும். சரி, மேலும் சுவர்களில் 2 மேகங்களை தொங்க விடுவேன். இப்போது லேகோவிலிருந்து பூச்சிகளை உருவாக்குவது. நான் அவற்றை சுவற்றில் வைப்பேன் மற்றும் சில அழகான சிறு சீர்கேடுகள். அது ரொம்ப அழகா இருக்கின்றது. நான் எனது பொம்மைகள் மற்றும் ஆக வேண்டும். என் உகுலேலே வாசிக்க நேரமாகிவிட்டது. இதை இங்கே வைக்கலாம். மேலும் என்னை உட்கார வைக்க ஏதாவது வேண்டும். நான் இந்த அழகான வா என் சிறிய நண்பர். அது என் நாய் மேரி. அவள் அபூர்வமானவள். நீ இங்கே ஓய்வு எடுக்கலாம். நீயை காதலிக்கிறேன் மேரி. ஓ, அழகாக இருக்கிறாய். உன்னை காதலிக்கிறேன். நான் மிக காய்ச்சலாக இருக்கிறேன். 3வது பங்கேற்பாளர் எங்கே? ஹாய், நான் ரோபோட். நல்லா சமையலுக்கு தொடங்குவோம். வாவ், ரோபோட் எனக்காக இன்னும் சமைக்கவில்லை. சுவாரஸ்யமாக உள்ளது. நான் ஒரு பூனை வேண்டும். ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல நம்ம கேக் தேர்ந்தெடுக்கணும். பார்ப்போம், இது சரியாக இருக்கிறது. எனக்கு ஒரு கேக் ஸ்டாண்ட் இதை எடுத்துக்கொள்கிறோம். நேர்மையானது. இப்போது சில சூக்கோலை பிஸ்கட்டுகள். அதை வைத்து விடு. உள்ளேயே இரு. நேர்மையாக இரு. நிறைய இருக்கு. நிறைய அடுக்குகள். கொஞ்சம் போடுங்க. அதற்கு உண்மையில்லை. மீண்டும் தொடர்கிறோம். எனக்கு வெள்ளை சாக்லேட் சிரப் தேவை. கண்டதற்கு நன்றி. அழகாக இருக்கிறது. மீண்டும் தொடர். அப்போ அன்று கண்டவர்களை பாருங்கள். அவங்க மிகவும் அழகாக உள்ளனர். அதை கேக்கில் இணைக்கிறது. பிற விவரங்களுடன் சேர்த்து. மேலும் ஒரு மகிழ்வான சிரிப்பு. சரி, நீங்கள் எனக்கு இது மிகவும் பிடிக்கிறது. அது தவிர நான் கேக் பாப்ஸ்களை தயாரித்திருக்கிறேன். அவற்றை மின்சாரம் மூலம் பூசுவோம். இப்போது அதை கேக்கில் போடுகிறேன். இந்த ரோபோ சிக்னல்ஸ் பிடிக்கும். சரி சரி சரி, முடிஞ்சது. அடுத்த 9 லண்டன். உங்களை பற்றி தெரியுமா? கியூட் ரோபோ. ஆனால் நான் உனக்கு காட்டுகிறேன். பீட்டர் மற்றும் துரதிருஷ்டவசமாக ரோபோக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் நாம் தேவையான கிட்டில்ஸ்கி இங்கு செல். அதை இணைக்கிறேன். படுகையாய் இது நிறமாக கேக் செய்கிறோம். இப்போது நூடல்லா. இதை தேர ரோபோ இப்போது எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் நேரம் கொடு. நான் மூடியை அகற்றி விடுகிறேன். இது என்னுடைய லேசர் பார்வை. இது எதையும் செய்யும். சரி, நன்றி. ட்ரூ. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். சரி, நியூட்ரெல்லாவை கேக்கின் மீது ஊற்றி விடுங்கள். நமக்கு மேலும் நியூட்ரெல்லா தேவை. எல்லாருக்கும் அது பிடிக்கும். சரி, வாங்க சாப்பிடுவோம். லேபிள்ஸ் மேல் பகுதியில் வச்சுடுங்க. நீங்கள் என்னை பற்றி ஹலோ பீம் உரிதல். ஆம், சமையல்காரர். இது என் புரட்சியாக உள்ளது. என் பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். நான் நீல கிரீமை பயன்படுத்துகிறேன். இது ஒரு மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக இருக்கும். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் காத்திருக்கவும். கண்ணுகளை ஒட்டி விடுவோம். சரியானது. நிச்சயமாக நமக்கு சாக்லேட் சிப் குக்கீஸ் தேவை. எல்லாமே வேலை செய்தது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். குக்கீஸை கொண்டிருக்கிறார்கள். இது குப்பை, அழுக்கு. நாம் அவற்றை அவசரமாக அகற்ற வேண்டும். எனது சூப்பர் பவர் பயன்படுத்துகிறேன்.
மேசையில் உள்ள துணிப்படியை அகற்றிக் கொள்ளலாம். அது என்ன அலங்காரம்! சரி, நாம் தயாராக இருக்கிறோம். உங்கள் கேக்குகள் அருமையாக இருக்கின்றன. எனக்கு பிடிச்ச திறமைகள் அவை அனைத்தும் அருமை. அம்மா அம்மா, அந்த கேக்கை கேள். இந்த ஒன்றை முயற்சிப்போம். இதன் உள்தண்டு வண்ணமயமானது, ருசியானது. எனக்கு இது பிடித்துள்ளது. என்னுடைய பிடித்த குக்கீகள். கேக், இதையே முயற்சிப்போம். செய்தி என்ன? ஓ, ஒரு ரோபோட். நான் மின்சாரம் கசிந்தது போல உணர்கிறேன். அதுதான் வெற்றியாளர். உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நீ வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாய். கோழி, எனக்கு மிகுதி பசிக்கிறது. முழுவதையும் சாப்பிடுவேன். அர்க்கணமே, இது சிறப்பாக இருக்கிறது. எனக்கு ஒரு கோழி தேவை. அதன் பின் சுவையான சாஸ் விரித்து போடுங்கள் மற்றும் அதை தடவுங்கள். அற்புதம். சிக்கனை உலைக்குள் வைக்கிறது. ஆமா, எனில் முடிஞ்சதா? ஆமா. கோழி சரியாக சமைக்கப்பட்டுள்ளது. நான் கற்பித்ததை விட நல்லதாக வந்துவிட்டது. இப்போது எனக்கு காய்கறிகள் தேவை. செஃப், சிறிது தொலைவில் போங்கள். சிறந்தது. எனக்கு இந்த சேரி தக்காளிகள் வேண்டும். மஞ்சள் நிறத்தை முதலில் வைத்து. நைஸ். இப்போது எனக்கு ஒரு பலகை தேவை. கொஞ்சம் மஸ்டார்ட் மற்றும் கேச்சப்பை அதில் பிழிந்து விடுகிறேன். அடுத்தது செர்ரி தக்காளி. இந்த கோழி ரோபோட். நீ கோழியை சமைக்கிறியா? எனக்கு கோழி என்ன? கண்டிப்பா எனக்கு இது கஷ்டமாக இருக்காது. அதை பொரிப்போம். தயார். இது நல்லதல்ல. இந்த கோழியை பாருங்கள். எவ்வளவு மோசம் இருக்கே. இது முடியாது. நான் இந்த கோழியை மகிழ்ச்சியுடன் மாற்றிக்கொள்கிறேன். உதவுங்கள், உதவுங்கள். அது என்ன? உதவுங்கள். அப்படியா இருக்கிறது? இருக்கு. எப்படி? கோழி எங்கே? முடிஞ்சதா? என்ன? இன்னும் இல்ல. எனக்கு இன்னொரு கோழி உள்ளது. இது மிகவும் நறுமணமாக இருக்கிறது. இதை முயற்சி செய்யலாம். அது போதும். இல்லை, இல்லை. நாங்கள் எப்போதும் வெற்றியாளராக இருக்கிறோம். யூஹூ, ஹூரே. வெற்றி எனது. நன்றி பார்த்ததற்கு. இல்லை, நான் நகர்ச்சி பானம் சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, அது இயலும். பாருங்கள், இங்கே சில மந்திர செம்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் உள்ளே சுவையான ஜூஸ் இருக்கிறது. சிறப்பு. இப்போது எனது ரகசிய பொருளை ஊற்று. ஏன் மீதம் இருக்கிறது என்று பாருங்கள். அனைத்தையும் ஒரு ஷேக்கரில் கலந்து விடுங்கள். அதிர்த்து உலக்குங்கள். உங்களுக்கு தலை சுழல்டுகிறதா? அருமை. அதுக்கு அர்த்தம் நாம இதை திறக்கலாம். Outer the Telcom tray or orange sugar a. எனக்கிட்டவும் அருமையான யோசனை இருக்கிறது. பலவிதமான சோடாக்களை உபயோகிக்கிறேன். ஆரம்பமாக நாம் எல்லா எலுமிச்சை பானங்களையும் சேர்க்கிறோம். நிச்சயம். இப்பொழுது நான் மாலியின் பிடித்த மிட்டாய்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவள் இதை போலவே விரும்புவாள். சற்றே புளிப்பு, மேலும் மெண்டோஸ். இதிலே இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அருமை. ஒரு ஆற்றுதல் உள்ளது.
இதை அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். அழிப்பு செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. நன்றி ராபின், நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்க. ஆனால் மாலிக்கு என்ன கொடுப்பது? சரி, அவள் பொதுவான கோக் குடிப்பாள். நன்றாக இருக்கிறது. நான் பால் குளிர்பானம் செய்துள்ளேன். அதை உள்ள ஊற்ற. இதை பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், நன்றாக இருக்கிறது. நாம் முடித்து விட்டோம். பல்வேறு வகையான காக்டெயில்கள். கூகுள் என்ன வெறும் கோக்? உண்மையிலா? சரி, அத முயற்சிப்போம். பான் எப்போதும் நல்லதே. புது இந்த நெருங்கிய காக்டெயில் சுவாரஸ்யம். அதன் சுவை விசித்திரமாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கவில்லை. சரி, இன்னும் சில காக்டெயில்களுக்கு இடம் உள்ளது. மிகவும் பலவித சுவைகள். என்ன மயிறு? வணக்கம். பாடு. பிரச்சனையில் இருக்கிறார். வெற்றியாளர். ஆமாம், வெற்றி என்னுடையது. ரோபோட்டுகள் என்ன இது? சிவப்பு மிளகாயா? ஓ, எவ்வளவு தீய புண்ணாக்குகள். என்னவோ என்னுடையது என்னாகிறது? அப்பா, என்ன ஒரு பெரிய மலை, பயங்கரமான பீ. முதல் யாரோ ஒருவர் மிகவும் பலவீனமானவர். மேரி முதல். சரி, நல்லா இருக்குது. போகலாம். அதை அவள் எப்படி சாப்பிடுகிறாள்? நன்றாக இருக்கிறது. நான் அதை செய்தேன். ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. நான் வெடிக்க போகிறேன். நான் கூட ஒரு அதை குளிர்விக்க என்னிடத்தில் ஏதோ உள்ளது. மிகவும் நன்றி, நன்றி. என்னுடையது வரவேற்கிறேன். மியா, உன் வரி. ஓஹோ ஓஹோ ஓ, என்னால் இந்த சிவப்பு மிளகாய்களை வெறுக்கிறேன். அல்லது நன்றி. பாவம் மியா, அவள் எப்படியும் சில மிளகாய் சாப்பிடப்பட்டு விட்டது. போவது போகலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கும். புதிய மிளகாய் எங்கே இருந்து வந்தது? என்ன பிளான் வேலை செய்கிறது? மியா அது சாப்பிடுவது தெரியாமல் இருக்கும். சரி, என் பழி கொடூரமானதும் வான்மழையாகவும் இருக்கும். அவளோடி மைக்குக்காக இப்பொழுது என்ன? நீங்கள் பெற்றது உங்களுக்கு பியாருந்தியது. மேர், நீ ஒரு நீராவி ரயிலிலே போலத்தான் இருக்கிறேன். கனைந்து கொண்டிருந்த தீயை நான் தாங்க முடியவில்லை. நான் வெடிக்கிறேன். நாம் அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிறது. சரி, என்னிடம் தீ அனுப்பி பொருள் உள்ளது. ஓ, காயமாகிறது. சமயமாகிறது ஆறுவதற்கு. நன்றி. நாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் போல. என்ன விஷயம்? என்னை வரவேற்றதுக்கு நன்றி. நீங்க தான் பரிசுகள் கொடுக்கும் புது வருட பண்டிகை யாத்திரி போல இருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ திருப்பம் உன்னுடையது மைக். சாய்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை, அதை தவிர்க்க முடியாது. சரி, ஆரம்பிக்கலாம். போ, எவ்வளவு துர்நாற்றம். வணக்கம். அட, அவன் இதை எல்லாவற்றையும் உணவானா? எப்படி? பாவம், பாவம் மைக். ஒன்றே ஒரு கல்தான். ஐயோ, நான் எரிகிறேன். நான் வெடிக்க போகிறேன். நான் எனக்கு கடன் தேவை. அருமை, இது வேலை செய்தது. நான் விண்வெளியில் உள்ளேன். மைக் எங்கே? எனக்கு ஒரு ஒளிவீழ் கண்ணாடி உள்ளது. சரி, நானும் முயற்சித்து பார்க்கிறேன். வாவ், நான் பூஜ்ய ஈர்ப்பில் இருக்கிறேன். என்னிடம் இருக்கும் அழகான சபா சப்ஸ் பாருங்க.
என்னிடம் எவ்வளவு குளிர்ச்சியான சூப்புகள் இருக்கின்றன. ஹலோ, மரியிட என்ன இருக்கு? என்னிடம் ஒரு மலை போல குளிர்ச்சியானவை உள்ளன. மாயா, வாங்க துவங்குங்கள். ஆமாம், எனக்கு ஒரே ஒன்றுதான் உண்டு. சுபா சப்ஸ், நான் இருப்பேன். வேகமா இருக்கிறான். ஏய், வாங்க திறந்து கொள்ளுங்கள். வாங்க திறந்திடு. ஐயோ, ஆமா, சாக்லேட் எங்க? என் தலை உடைந்தது. அப்படியா? முடிவானது. குச்சி இல்லாமல் சாப்பிட நேரம் வந்துருச்சு. இது இன்னும் நல்லதுதான். சரி, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஸ்ட்ராபெர்ரி சிப்பா சிப்ஸ் எனது பிரியமானது. கூல். வா மைக், உன் சிப்பா சிப்பை சாப்பிடு. பார்மியா, என்னிடம் இருக்கும் அற்புதமான சூப்ஸ். இதன் பிளாஸ்டிக்கை அகற்றி விடலாம். ஆமா அவளே, இப்போ எனக்கு ஒரு சுத்தி வேணும். அருமை. இது மிக செம்மாய் இருக்கிறது. ஹே, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ மைக். அருமை. இப்போது எனக்கு கிடைத்து விட்டது ஒரு சுவையான சுப்பா சப்ஸ் சர்க்கரை துண்டு. இதற்கான பாத்திரம் இதோ. எல்லா துண்டுகளையும் பாத்திரத்தில் சேர்க்கலாம். இது போல இப்போது நாம் சூப்பா சூப்ஸை துளிக்குள் இழுத்து விடுகிறோம். அப்படித்தான், ருசியானது ரெடி ஆகிவிட்டது. அப்படி ஒரு சுவைதான் இதற்கு. எவ்வளவு ருசிகரம். இப்போது பாட்டம் முக்கியமான ஒண்ணு. ஆமாம், இந்த சுவையான மேல் கலவை அதிசயமானது. மேரி, ஷாரடே and லைப்பர்சிலான் சில்லுன உணவுகளை கண்டுகொள். சுபாசுவின் ஒரு யோசனை. மேரி, தவறான நாளை காற்றடிக்கும் என்று நினைக்கிறாயா? ஓப்ஸ், வெலையின் நோக்கி போவது தொடங்குவோம். அது எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. சரி, அவற்றையெல்லாம் சாப்பிட நேரம் வந்துடுச்சு. எவ்வளவு ருசியானது இது. அதிசயம். இன்னும் 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 சுபா சப்ஸ். விளம்பரத்தில் நீங்கள் எங்களுடன் அமைதியாக இருக்கிறீர்கள். மேரி, சப்னமாடி, தயவு செய்து சப்னமாடி. இல்லை, காத்துரு. என்ன என் வாயில் முடியல. நீ சிக்கிட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்க. சரி, ஆமா, நான் நினைக்கிறேன். என்ன செய்வோம்? உதவணும். வழியில் முயற்சிப்போம். நான் வேலை செய்தது. நான் என் தாடையை மீண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறே. சில்வர், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. நாங்கள் அவளை காப்பாற்றினோம். எனக்கு ஒரு பறவை கொடு. என்னை மன்னிக்கவும். எனக்கு சில மக்காச்சோள தானியங்கள் உள்ளன. என்ன பண்ண வேண்டும் எனக்கு தெரியல. ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு என்ன செய்ய காவலர்கள். வாங்க மியா, சாப்பிடு. இது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. என்னிட்ட என்ன இருக்கிறது பாருங்கள். இந்த இரும்புக்கலன் உதவியுடன் நான் அழகான பாப்கார்ன் செய்ய முடியும். நாம கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நீங்க செத்து விடலாம். நீங்க போகிறீங்க. ஆம், இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அது வேலை செய்தது. சேனைகளே, உண்மையான பட்டாணி வெறித்தி. அது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமளிக்கின்றது. மைக், இப்போது உங்கள் முறை. சரி, நான் என்ன சிந்திக்கலாம்? என்னிடம் இரும்பு இருக்கு. சுவையான பக்ஸ் கார்ன பதம் போட நேரமாச்சு. என்ன மாஸ்டராய் நான் இதை சிந்திச்சேன். வாவ், எப்படி கூல் செய்ய விரும்பவில்லை. என்னோட மியாவை போல பெருமளவில் பாப்கார்ன் உள்ளது. இந்த எரிக்கையை உடனே குளிர்விக்க வேண்டும். எவ்வளவு தோல்வி அடைந்தவன் தான் நீ மைக். சரி, இது உன் தருணம் மேரி. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அவள் என்ன செய்ய போகிறாள் என்று ஆச்சரியம் செய்கிறேன். அதைத்தான் நான் வச்சிருக்கிறேன். ஒரு சிறிய போப்பகார்ன் இயந்திரம். மகிழ்ச்சிகரமானது.
மீதமுள்ள பகுதி என் கையை உயர்த்தி உணவு சாப்பிட வேண்டும். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு மேலும் மேலும் பாப்கார்ன் வேண்டும். மேலும் பாப்கார்ன் பாப்கார்ன். அங்கு முழு கடல். அச்சா, எஞ்சியிருப்பதையெல்லாம் நான் நிரப்பிக் கொள்கிறேன். நன்றி. என்ன நடக்கிறது? இது பூப்கார்ன் மழையா? ஓ ஐயோ. எனக்கு நினைக்கிறது இது சாப்பிடுவதற்கான நேரம். எவ்வளவு அழகான கூடை. ஓ மைக், நீ திரும்பி பீக்கில் வந்தாய். மிகவும் சிறியது. நான் உங்களை தேவையான அளவு நகைக்க செய்வேன். வாவ், எனக்கு ஒரு பெரும் துடுப்பம் உள்ளது. எனக்கு சிறகுகள் பிடிக்கும். நான் பார்க்கிறேன் மைக், உன் கோழி மியூசிக்கே சாப்பிடு. எவ்வளவு மனமோ. ஓ அவ்வா. சரி, நான் இந்த கோழி காலில் நல்லா துவர்றேன். சரி, நான் இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஓ இல்லை, நான் மூச்சு திணறுகிறேன் என்று நினைக்கிறேன். இல்லை, நான் யோசிக்கிறேன். ஐயோ, நீ மிகப்பெரிய தோல்வி. நீ என்னை சிரிக்க வைத்தாய் மைக். நீ என்ன செய்கிறாய்? இல்லை. பாதிக்காதே. சரி, இப்போது என் முறை. இந்த கோழி எவ்வளவு ருசியாக இருக்கிறது. மிகவும் நல்லது, மிகவும் குறுமுறுப்பானது. இதை மிகவும் விரும்புகிறேன். எவ்வளவு கவர்ச்சியானவள் அவள். இந்த கோழியை அவள் போல அத்திக்கு இருந்து சாப்பிடு. நான் உன்னை திருடுறேன். நான் கண்டிப்பா கவனிக்க மாட்டேன். என்ன? கடைசி துண்டு எங்கே? மைக், அதை திருப்பிக் கொடு. இருந்தது பேயாகிறது. உன் தலைக்கு புடவை அணிய விருப்பம். மேரி, எவ்வளவு கொடூரமா இருக்கிறாய். நீங்கள் செய்யலாம். இங்கே. சரி, இதுவே ஆகிறது. இப்போது கடைசியாக என்னுடைய பேரா? இவ்வளவு ருசிகரமா? இது மிகவும் நன்றாக இருக்கிறது. மேரி, நீ சொன்னது சரி. நான் நின்று கொள்ள முடியவில்லை. இங்கே ஒரு துண்டு எடுத்து வைக்கிறேன். ஹே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் மைக்? மியா, நான் அவளை ஒரு சிறகினால் கட்டுப்படுத்தலாம். மியா, இதோ உன்னிடம் சூப்பராக கோழி இறைச்சியிலிருந்து படையெடுத்தது. அருமை மேரி. ஓ, அது நான் கூட இன்னொரு கூட. எவ்வளவு நல்லது. நான் தன்னை பிரிக்க முடியல. மிக சிறந்தது. சரி, நான் திரும்பிக்ஸ் எனக்கு கோழி கிடைத்துவிட்டது. நான் நல்லபடியாக இருக்கிறேன். நான் அப்படித்தான் இருக்கிறேன். என்ன? என் கூடை காலியாக ஏன் உள்ளது? இது நீதான். எனக்கு தெரியும். நீ என் கோழியை கண்டாய். அம்மா, க்ஷமிக்கவும். அது ரொம்ப ருசியானது. நாங்கள் ஐடியா இருக்க முடியல. மாற்ற வேண்டாம். உங்கள் முன் பல நம்ம செல்வோம். பட்டாஸ் மாஸ்ல சொடா அளவுகளை வாங்கலாம். ஓ, நான்சி 10 அடுக்கு நியூடில்ஸ் வச்சிருக்கா. ஐயையோ, அப்ப குலோயின் அணுக்கு எவ்வளவு? வாவ், 100 அடுக்கு நியூடில்ஸ் சுவையா இருக்கின்றன. சரி, சுவை அருகே ஆரம்பிப்போம். ருசியாக இருக்கிறது. பெண்களே, இது கோகோ கோலா மாதிரி ருசிக்கிறது. குளிர்ச்சியாக உள்ளது. எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தான். நான் இன்னும் விரும்புகிறேன். இதுதான். அடுத்தவர் யார்? அப்பா, மன்னிச்சுங்க, இது எல்லாமே நூடுல்ஸ்னால தான். ஏய், அதுவெல்லாம் அருவருப்பானது. சரி, இப்போ என் டர்ன். எனக்கு ஒரு குல் பிளக் இருக்குது. மின்சார பிளக். ஆமா பாருங்க, என்னோட ஃபோர்க் அற்புதமாக தான் இருக்கு. இது முறுக்க முடி. ஏன்னா நூடுல்ஸ் தானாவே மடியுதே. இது கேமா இருக்குதா? வாவ், இதன் ருசி கிட் கைட் மாதிரி இருக்குது. இது எனது மனம் கவர்ந்த சாக்லேட் பார். நீங்க கண்டிப்பா சாக்லேட் நூடுல்ஸ் முறுப்பாய் சாப்பிட்டது இல்ல. ஓகே, வாருங்க.
இது ரொம்ப சுவைமிக்கதாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த துவாம்பி மிகவும் வசதியானது. நூடுல்ஸ் உள்ள சென்ற போது அது ரொம்பவும் வேடிக்கையா சுற்றுது. உங்க வாயில நூடுல்ஸ் வச்சு பார்ப்போம். ஆஃப் இன்னும் ஒன்று. முழுவெண்ணல் தாக்குதல் சுந்தரமான வாயில பண்ணல. பட் ஜோ சரிதான். ஆஃப் இந்த அருவருப்பானது. இப்ப நான் என் நூடுல்ஸ சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஹபா பபாயின் ருசி இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நான் சில குமிழ்கள் ஊதி காட்ட முடியுது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த பைலி அச்சச்சோ, டயானா, அவளுக்கு உதவுவோம். ஹே, என்ன செய்றாய்? ஆஹா, என்னை எழுந்திருக்க உதவியதற்கு நன்றி. ஆனால் நான் சிறையிலிருந்து நூடுல்ஸை தேர்வு செய்ய முடியவில்லை. இது என்னை முழுவதும் சுருட்டி கொண்டது. நீங்கள் உதவ முடியுமா? நான் அதை சாப்பிட முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. டயானா, நாமும் ஒரு நூடுல்ஸ் சுட்டி எடுத்து சாப்பிடுவோம். பெண்கள், எனக்கு சிலவற்றை விட்டு விடுங்கள். ஆஹா, எனது தலை சுழல்கிறது. இப்போ நம் குமிழிகளை ஊதி வீற்ற போகின்றோம். என்ன? நான் இல்லாமல் இங்கே வாங்க பிசாசே, கோபப்படாதே. ஆகையால் அது மாமரலேட் கண்கள். எவ்வளவு இனிமையான ஒன்று. மற்றவர்களை பற்றி என்ன? சரி, குளோயேக்கு 10 மாமரலேட் கண்கள் உள்ளன மற்றும் நான்சிக்கு 100 மாமரலேட் கண்கள் உள்ளன. அருமை. டயானாவோட தொடங்கலாம். அவளுக்கு 1 மட்டும் உள்ளது. ஓ, எவ்வளவு சுவையாக உள்ளது. அது மிகவும் குறைவாக இருப்பது கற்பனை இல்லை, ஆனால் அது மிகவும் சுவையானது. எனக்கு பிடிச்சமானது. ஓ, ரொம்ப அருமையா உள்ளது. ஓ சரி, அடுத்தவர் யார்? ஓ, நான். எனக்கு 10 மாமலேடு கண்கள் உள்ளன. அருமை. நான் பாப் டியூப்புடன் அவற்றை சாப்பிடுவேன். வாவ், மற்ற ருசியா உள்ளது. நான் எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடிஞ்சது. ஓ அப்பா, நான்சி உயர்ந்த தொண்டையில் ஒரு இரு உள்ளது. உதவவும் நன்றி. நான் மூச்செடுக்கிறேன். நான்சி, நான் 100 மார்மலேடா சாப்பிடணும். அவர்கள் முட்டாள்கள். எனக்கும் உள்ளடக்கம் பிடிக்கும். டைனா, நீங்களே சிறு போட வேண்டாம். அவற்றை நான் மட்டுமே பார்க்கிறேன். அவற்றை சோ பிரமாதமா இருக்கின்றன. சும்மா என்கிறேன். பேராசை. நான் எவ்ரிதிங் ஐ எல்லாம் எனக்கே சாப்பிட விரும்புறேன். சுவையா இருக்குது. நான் ஒரே ஆற மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையில்லை. இது எனக்கே. ஓ, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குது. எனக்கு வலிச்சு ஒண்ணு இருக்குது. அது ஹிஹோக்ல இருந்ததல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு துணி பொம்மை செய்கிறேன். ஓ வாய்ப்புகள், இதை கண்டு பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என் ஜாம்பரங்கள் போன்ற கண்களை டியானாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே என்ன இந்த காலுரையால் நிறுத்த வேண்டுமா? இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் ஜாம் இனிப்பு நுகர்வு விட்டு விலகிவிட்டேன். சும்மா இராய், கை வெளியே எடுத்துவிடு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்னை விடு. நான்சி, உன் காலுரை பிதற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன? நான் எதுவும் கேட்கவில்லை. ஜாம் இனிப்பு சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறேன். ஆஹா, நல்லவனா? ஓ, உதவினால் சரி. எனக்கு ஹை பைவ் கொடுங்கள். வா, இவ்வளவு வாஃபிள்ஸ் இருக்கிறதா? இவ்வளவு இருக்கும் என் கனவுல கூட நினைக்கவில்லை. வா, நான்சிக்கு 10 இருக்கிறது. அற்புதம். டயானாவுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஓ, ஒரே ஒன்று. அது எனக்கு போதும். இதுவே மற்ற சிறப்பு சேர்த்து ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓ அருமை. இனி ருசிப்போம். ரொம்ப சுவையா தோணுது. சரி, போகலாம். நான் சரியாதான் இருந்தேன். இது அதிவெகுவா சுவையா உள்ளது. இவ்வளவு நன்றாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு பற்றி என்ன? நான் இதை எப்படி டின்பு செய்வது என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. வெப்புற்றி பழசப்பட்ட ஸ்லிப்பு கொண்டு வாபிள்ஸ் சாப்பிடுவதற்கு அதிகம் சிறந்தது யாரும் யோசிக்க முடியாது. நான் அவற்றை ஒட்டிக்கொள்ளலாம். பின்னர் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். அட, அந்ததை பாருங்கள். வா, கொஞ்சம் கூட சேர்க்க. இன்னும் மாடி. அதை மட்டும் பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை உடனே சுவைக்க வேண்டும். அதிசயமானது. எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான்சி சுவையான உணவு சாப்பிடுகிறாள். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கிடம் 100 வாஃபிள்கள் இருக்கின்றன. ஆம், நானும் வீடு கட்ட முடியும். ஆனால் அதை நுடல்லா கொண்டு இணைத்துக் கொள்கிறேன். இது கிரீம் விட சிறந்ததும் அழகானதும் விரைவில் உருகாமல் இருக்கும். இதை எல்லாவற்றையும் இங்கேயும் அங்கேயும் இணைக்கிறோம். பெருமை. பின்னர் நாங்கள் மேலும் கொஞ்சம் நுடலா சேர்க்கிறோம். மேலும் கூரை. அழகு.
ஆஹா, நான் சேர்த்திருக்க முடியல. நான் அதை முயற்சிக்க விரும்புறேன். சரி, இன்னொரு தயார். அத பாருங்கள், என்னிடம் முழு கோட்டை இருக்கிறதே. ஒரு டிராகன் தாக்கி இருக்க வேண்டும். வாபிள் கோட்டையில வீரர்களை வைப்போம். இது உண்மையில் மிக சிறப்பு. ஒவ்வொரு கோட்டையும் புழுப்படிக்கு தாக்கப்பட வேண்டும். இப்போது பசித்த புழுப்படி அனைத்து ருசியாக இருப்பவற்றையும் சாப்பிடும். அதையும் உங்களை சாப்பிடும். வாவ், ருசியானது. புழுப்படி படை வீரர்களை சமாளிக்க முடியும். ஆனால் கோட்டையை எனக்கு விட்டு வை. இது சொர்க்கம். வாபிள்களில் உறைந்த நுடெல்லா மிகவும் சுவையாக இருந்தது. நுடெல்லாவை வயசுபடுத்திய மார்சி அந்தது. ஓ, அது சுவையா இருக்கு. அப்பா, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓ, நல்லா பண்ணிருக்க டிராகன். நன்றி. அரே, இத்தனை ஜெல்லி கரடிகள். நாமெல்லாம் விரைவில் அனைத்தையும் சாப்பிட வேண்டும். சரி, குளோவிடம் ஒரே ஒன்றுதான். ஆனால் நான்சியிடமும் 10 ஜெல்லி கரடிகள் உள்ளன. டயானாவிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆகாயம் 100 துண்டுகள் இருக்கும் அளவுக்கு. சரி, நாம் எவரிடம் தொடங்க வேண்டும்? குளோவு, வாருங்கள். நல்லது. என் ஒரே மாம்பழ கரடியை பெரிதாக்க வந்த கருத்து என்னன்னு. நீங்கள் அதை பரப்ப வேண்டும், இரும்பு கம்பி. பாருங்கள், இது ஏற்கனவே பெரியதாக மாறிவிட்டது. இது மிகவும் இனிமையானது, ஆனால் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கு? ஓ, எனக்கு பாதி கம்மி பேர்ஸ் இருக்கு. அருமை. நான் விரைவில் அவற்றை முயற்சிக்க வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அருமையான யோசனை கூட வந்து விட்டது. அதை செய். அங்கே 2 கால்பந்து அணிகள் இருக்க பேர்ஸ் திருப்பி வைக்க வேண்டும். நான் அவற்றை உட்கொள்ள போகிறேன். நல்ல விளையாட்டு செய்ய போகிறேன். யார் கணக்கில் அடிப்பதோ அவனை நான் சாப்பிடுவேன். தயாராக இருக்கிறேன். போலாம். நன்றி. ஏய் மக்கள், விளையாட்டை ஆரம்பிக்கலாம். உலகில் எல்லாம் ருசியான கால்பந்தாட்ட அணி. சரி, விளையாட்டு ஆரம்பமாகிறது. மற்றும் அணியின் கூரே, என் பிரியதுக்கு வாருங்கள். நாங்க தொடர்கிறோம். அவர்களின் ஒரு மட்டுமே கோப்பை. இப்போது சில துண்டுகள் மாத்திரம் மீதம் இருக்கின்றன. இன்னொன்றா? நான் ஏற்கனவே அணியை மொத்தமாக தின்றுவிட்டேன். ஓ, இன்னும் சில மீதம் இருக்கின்றன. சரி, அங்குதான் விளையாட்டு முடிவடைந்தது. அடுத்தவர் யார்? வாருங்கள். இறுதியாக நான் உண்மையில் விரும்புகிறேன். சுவைக்க காத்திருக்கிறேன். அவை எவ்வளவு ருசியானவை. அவை தாயிருக்கும் அதிகமாக இருக்கின்றன. நான் அவற்றை நீண்ட நேரம் சாப்பிடுவேன். நான் இது போன்ற சுவையான உணவை ரசிக்க முடியும். நீண்ட நேரம் நல்லா இருக்கு. நான் அதை வாயில் பிடிக்க போறேன். அதை மேலே போடு. அதிகமாக இருக்கின்றன. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவேன். இது ஆகலாம். அது அவ்வளவு நல்லதில்லை. நான் ஏற்கனவே களைச்சிட்டாள். நல்லா தெரியும் நான் என்ன பண்ண போறேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. நான் இந்த சிலதை ஒரு பாத்திரத்துல செய்வேன். Meiste Urekervaries. Once free in a Werner Mols, zide dirava gemma matralan. ஓகே, இப்போ நான் இந்த தடவை ஸ்வீட்டை எடுத்து அதை குடிக்க போகிறேன். ஆமாம், நான் நினைக்கிறேன் இதுவே போதும். பார்ப்போம். பார்க்க சின்னதா இருக்கிறது. ஆனால் அத குச்சி எனக்கு பிடிக்கும். இதன் பிராண்ட் எனக்கு பிடிக்கும். நான் இனி கிண்ணம் வேண்டாம். இப்ப நான் கலை பகுதிக்கு செல்லலாம். முதல்ல நிச்சயமா எல்லாற்றையும் அழகா விரியவனும் சுவையா மதிப்பீடு பண்ணவனும். அற்புதம். இதுக்கு இவ்வளவு சுவை இருக்கும் அப்படின்னு யாரும் ஏன் சொல்லல? நான் பெரிய மார்மலேட் கரடிய கூட பண்ண முடியாது. அத பாருங்க. இது உங்களுக்கு சுவையா இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு நீங்களே கண்டுபிடித்தீர்களா? ஓ, அது பெரிய ஜெல்லி கரடி. அது அழகாகவும் சுவையாகவும் தோன்றுகிறது. சீக்கிரம் அதை சுவையுங்கள். டயானாவுக்கு அது வெறித்தனமாக பிடித்திருக்கிறது. நீங்கள் சாப்பிடும் போது இடுப்பும் மயிர்க்கும் அவர்கள் கண்டு பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. சரி பெண்ணுக்களே, நான் முடித்து விட்டேன். மன்னிக்கவும், நான் திசை திரும்பி விட்டேன்.